வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு தொழிற்சங்கங்கள் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினர். இதன் ஒரு பகுதியாக மன்னார்குடியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பணிமனையில் நடந்த மே தின நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜா கொடியேற்றி வைத்து பேசினார். மன்னார்குடியில் சிறிய அளவிலான தொழிற்பேட்டைகள் அமைக்க நிலம் கையகப்படுத்தும் பணி துவங்கிவிட்டதாகவும் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சரியான விலை கிடைக்க அரசு பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். டெல்டாவுக்கு தஞ்சைக்கு ஒரு சிப்காட்டை அறிவித்த பிறகுதான் இங்கே வந்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். டெல்டாக்காரன் நான் என்று உரத்த குரலில் நெஞ்ச நிமிர்த்தி சொல்லும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்லாட்சியில்தான் இன்று சிப்காட் தஞ்சைக்கு வந்திருக்கிறது. விவசாயம் சார்ந்த ஒரு தொழில்பேட்டை, எந்த விதத்திலும் மாசில்லாத ஒரு தொழில்பேட்டையாக, அங்கே அற்புதமான ஒரு தொழில்பேட்டையாக பலருக்கு பலாயிரம் கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு தொழில்பேட்டை அங்கு அமையும். அதேபோல வெகு விரைவில் திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியிலும் சரி, இதே மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியிலும் நிச்சயமாக வெகு விரைவில் சிறிய சிப்காட்டுகள் நிச்சயமாக உருவாக்கப்படும். திருவாரூரில் அதற்கான நிலத்தை அந்த ஐடென்டிஃபை பண்ற அந்த வேலையை செய்துவிட்டோம். அதன் வெகு விரைவில் அந்த நிலத்தை எடுக்கும் அந்த வேலை துவங்க இருக்கின்றது. அந்த தகவலையும் இங்கே தெரிவித்து, தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ஆரியநல்லூர் தெருவில் உள்ள முப்புடாதி அம்மன் கோவில் கொடை விழா கடந்த 23ஆம் தேதி தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியாக கொடை நாளன்று குற்றாலத்தில் இருந்து புனித நீர் எடுத்து வந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் பொங்கலிடுதல் நிகழ்ச்சி நடந்தது. தொடர்ந்து விரதமிருந்த பெண்களின் தீச்சட்டி மற்றும் முளைப்பாரி ஊர்வலம் முப்புடாதி அம்மன் கோயிலில் நிறைவடைந்தது. செங்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இன்று உலகம் முழுவதும் உள்ள தொழிலாளர்கள் மே தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் இயற்கை விவசாயத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லும் சத்யம் பயோ நிறுவன இயக்குநர் செந்தில்குமார் தொழிலாளர்களை மகிழ வைக்க அவர் நிறுவனத்தில் பணிபுரியும் 18 தொழிலாளர்களை தனது சொந்த செலவில் மதுரையில் இருந்து விமானம் மூலம் சென்னைக்கு சுற்றுலா அழைத்து சென்றார். உணவுகள் அளித்து மீண்டும் சென்னையில் இருந்து மதுரைக்கு விமானத்திலேயே அழைத்து வருகிறார். இது இணையத்தில் வைரலாகி உள்ளதை அடுத்து அந்த நிறுவனத்தின் இயக்குநர் செந்தில்குமாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. மாவட்டம் பந்தலூர் அருகே தேவர்சோலை பேரூராட்சி மற்றும் நிலக்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது அவுண்டேல் பகுதி. தாழ்வான இந்த பகுதியில் தோட்ட தொழிலாளர்களே உள்ளனர். இன்று மே தினத்தை முன்னிட்டு தோட்ட தொழிலாளர்கள் எஸ்டேட் அலுவலர்கள் பயன்படுத்தி வந்த அறையை கேட்டு பெற்றனர். அங்கு தோட்ட தொழிலாளர்கள் இணைந்து தங்கள் குழந்தைகளின் வாசிப்பு மேம்பாட்டிற்காக நூலகத்தை திறந்து வைத்தனர். தொடர்ந்து பெண்கள், சிறுவர்கள் பங்கேற்ற விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் பெண்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றது அனைவரையும் கவர்ந்தது. அடிப்படை வசதிகள் இல்லாத போதும் தொழிலாளர்கள் இணைந்து நூலகத்தை திறந்துள்ளது அப்பகுதியில் வரவேற்பை பெற்றுள்ளது.
நவகிரகங்களில் முக்கிய கிரகமும் சுப கிரகம் என அழைக்கப்படும் குரு பகவான் ஆண்டுக்கு ஒருமுறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிக்கும் நிகழ்வை குரு பெயர்ச்சியாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு குரு பகவான் இன்று மாலை 5:19 மணிக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசித்தார். இதனையொட்டி திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள குரு பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயரும்போது குரு பகவான் தரிசனம் செய்து குறிப்பிட்ட ராசியினர் பரிகாரம் செய்து கொள்வது சிறப்பாகும். இதனையொட்டி திரளான பக்தர்கள் ஆலங்குடி குரு பகவானை நீண்ட வரிசையில் நின்று வழிபட்டு வருகின்றனர். அனைவரும் பரிகாரம் செய்திடும் வகையில் வரும் மே 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை லட்சார்ச்சனை நடைபெறும் என ஆலய குருக்கள் ரமேஷ் தெரிவித்தார். ஹரர்ம பார்வதீபதையே ஹரர் மகாதேவ. திருவாரூர் மாவட்டம் அலங்கிமான் வட்டம் அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் ஆலங்குடி குருவினுடைய பரிகாரத்திலும் பிரகஸ்பதி வியாழ குரு பகவானால் ஏற்படக்கூடிய சகலவித தோஷங்களும் இவ்வாலயத்தில் எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதனால் நிவர்த்தியாகிறது என்று நாடி பரிகாரங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே வாலயமானது குருவினுடைய பரிகார ஸ்தலமாக விளங்கி வருகிறது. அந்த வகையிலே வாலயத்திலே வருடந்தோறும் குருபெயர்ச்சி விழாவானது வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. இவ்வாண்டு நிகழும் 1/5/2024 மாலை 5:19 ஸ்ரீ குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியடைந்தார். அதனை முன்னிட்டு ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசினியர்கள் தங்களுடைய ஜென்மராசிக்கு பரிகாரம் செய்து கொள்வது மிகவும் உத்தமம். யாவரும் எளிதாக வாலயத்திலே பரிகாரம் செய்து கொள்ள ஏதுவாக வருகின்ற 6/5/2024 முதல் 12/5/2024 வரையிலே லட்சார்ச்சனை நடைபெறுகிறது. அதை கலந்து கொண்டு யாவரும் எளிதாக பரிகாரம் செய்து கொள்ள கேட்டப்படுகிறார்கள். யாவரும் வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெற்று வளமுடன் வாழ எல்லாமல்ல ஏலவார் குழலி உடனுரை ஆபத் சகாயேஸ்வர் எம்பெருமான் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தியின் பொற்பாத கமலங்களை பிரார்த்தித்து வாழ்த்துகின்றோம். ஸ்ரீ குருருள் பெற்று வளமுடன் வாழ்க. மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வராருங்க. ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு விசேஷம். இன்னைக்கு ஆலங்குடிக்கு வரதே ஒரு பெரிய பாக்கியம். அது குரு பயிற்சினால இந்த சன்னிதானத்தில் நிற்கிறது எனக்கு ஒரு கோடி கோடி கொண்டான புண்ணியம். எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அரேஞ்ச்மெண்ட்ஸை பார்த்துட்டு மக்களை பார்க்கறது ஆர்வத்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப இன்பமா இருக்கு. ஆல் ஓவர் இந்தியாவிலிருந்து மொத்தம் எல்லா தமிழர்களாகட்டும் எல்லா தேச இந்து மக்கள் எல்லாருமே நம்ம ஆலங்குடிக்கெல்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பிரவேசிப்பதை ஒட்டி புதுச்சேரி அருகே மொரட்டாண்டியில் உள்ள 27 அடி உயர விஸ்வரூப சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் குரு பெயர்ச்சி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மாலை 5:19 மணிக்கு குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பிரவேசித்தார். குரு பெயர்ச்சியை முன்னிட்டு இங்கு அமைந்துள்ள 12 அடி உயர குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. குரு பெயர்ச்சி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதில் 1008 லிட்டர் பால் அபிஷேகம், 108 கிலோ அளவிலான விபூதி, மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட 30 விதமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து 1008 கிலோ சுண்டல் நெய்வேத்தியம் காட்டப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர்.